உலகத்திலேயே உயர்ந்த பொருளைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ரீ. அதான சிவா ஒரு பாட்டில் சொல்லுவார், திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த. எதுல வருது? சிவபுராணத்தில். திருவடி கீழ் என்ன சொல்லுங்க? சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். நல்லா கவனிக்கணும். திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். என்னது? சத்தமா சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னோம்? ஓ, தேநீர் சாப்பிட்றீங்க, அதனால சத்தம் வர மாட்டேன். ரெண்டு சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். இப்ப நீங்க எங்கே போகணும்? திருவடிக்கு போகணுமா சிவனடிக்கு போகணுமா? ரெண்டு ஒன்றா. என்ன அப்படின்னா ரெண்டு ஒன்றா, ரெண்டே வார்த்தையும் ஒன்றா போட்டிருக்கலாம்ல சாமி. இதெல்லாம் இப்படியா? எல்லாம் புவனி பூமி அவனி வித்தியாசம் இருக்குல்ல. சொல்லுங்க சிவா. திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்துல சிவனடி கீழ். இது என்ன தெரிஞ்சா இந்த இது தெரிஞ்சுக்கொடும். தம்பி என்ன சொல்றாரு? திருவடி தலைமை. சரி, நான் கேட்கறதுக்கு பார்த்து திருவடிக்கு போகணுமா சிவனடிக்கு போகணுமா? நீங்க முதல்ல திருவடி. அப்போ நீங்கள்லாம் திருவடியை பார்த்ததே இல்லை. அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன அநியாயமாக இருக்கு ஏங்க. திருவடிக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு திருவடி வியாபகத்திலே இருந்துக்கிட்டு அவனுடைய அருளுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு அருளுக்கு போகணும் அருளுக்கு போகணும், அருள் எங்கே இருக்குது அருள் எங்கே இருக்குன்ற மாதிரி இருக்குது. இந்த கடலுக்குள்ளே மீன் இருந்துச்சான், பெரிய மீன் இருந்துச்சான், குட்டி மீன்கள்லாம் நிறைய இருந்துச்சான். அந்த குட்டி மீன் அம்மா 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 என்னப்பா நான் கடலை பார்க்கணும், கடல் எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிறது கடல் தான்டா, நம்ம இருக்கிறது அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், கடலை காட்ட டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவோம்டா. சிவா புரிதல சிவா? கடலுக்குள்ளே இருந்து கொண்டு கடலை தேடுவது போல, நிலத்தில் இருந்து கொண்டு நிலத்தை தேடுவது போல, மலையில் இருந்து கொண்டு மலையை தேடுவது போல, திருவருளுக்குள்ளேயே இருந்து கொண்டு திருவருளை தேடுகிறீர்களே என்னவென்று சொல்லுவது? திருவடி கீழ்னா நாம இருக்கிற இடம் அவனுடைய அருள் வியாபகம் இல்லாம யாராவது இருக்க முடியுமா? திருவடினாலும் அவனுடைய அருள்னாலும் ஒண்ணுதான், அவனுடைய அருள்னாலும். ஆகவே நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்தில் இருந்து அவனுடைய வியாபகம் உள்ள இடம்தான் திருவடி. அருள் வியாபகம் உள்ள இடம் தான் என்ன?